ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்லாண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தன் பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின்படி அந்த உடன்படிக்கை நினைவுகூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவரால் முடியும் தன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்து தன்னால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்துவதற்காக. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, யாத்ராம புத்தகம் 34 அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எந்த ஜாதியத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். எனவே இந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, அவர் பூமி எங்கும் செய்யப்படாத ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்களை என் தேவன் என் ஜனங்கள் மத்தியிலே செய்ய அவர் வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு உடன்படிக்கை பண்ண எப்படி என்று சொன்னால், பூமியில் எந்த ஜாதி எடுத்தும் செய்யப்படாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவன் செய்து எங்களை உயர்த்துகிற நல்லவராய் இருக்கிறார். எந்த ஜனங்கள் தெரியுமா? எங்களை அற்பமாய் எண்ணினவர்கள், எங்களை அற்பமாய் பார்த்தவர்கள், எங்களை ஏழையாய் பார்த்தவர்கள், இன்றைய கடனாளிகளை பார்த்தவர்கள், வியாதிகளாய் பார்த்த அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் என்னை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுவார், நான் உடன்படிக்கையின்படி உங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ, எங்கெல்லாம் கைவிடப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவேன் அல்லது ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமாய் இருக்கும். அவரை நம்புகிறவளை, அவரை சேவிக்கிறவளை, அவரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். எனவே எந்த ஜனத்திலும் செய்யப்படாத மாபெரும் அற்புதங்களையும் மாபெரும் அதிசயங்களையும் கர்த்தராகிய தேவன் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதங்கள், இந்த வருஷம் முடிவதும் எதிர்பார்த்து காத்திருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னை தள்ளினவர்கள், எங்களை குத்தினவர்கள் எங்களை நோக்கி பார்க்கும்படி மாபெரும் அற்புதங்களை செய்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாய் நான் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை காண்பார்கள். என் ஆண்டவர் உங்களை எங்களை ஆசீர்வதிக்கிறதை, என்னை உங்களை உயர்த்துகிறதை, மேன்மைகளை கொடுக்கிறதை எல்லா ஜனங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் இந்த நாட்களை அற்புதங்களை செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதனால் தான் சொன்னார் ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அவ்விதமான அற்புதங்களையும் அவ்விதமான அதிசயங்களையும் அவ்விதமான ஆச்சரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரை என் ஜனங்கள் மத்தியிலே என்னை உயர்த்துங்க, என் ஜனங்கள் மத்தியிலே என்னை ஆசீர்வதிங்க, என் ஜனங்கள் மத்தியிலே என்னை மேன்மைப்படுத்துங்கள் என்று யாரெல்லாம் அவர் சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிறீர்களோ அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கள் ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதிசயமான கர்த்தர். அவர் அதிசயமாய் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அது அதிசயமாய் உயர்த்துவார். இதன் ஆண்டவர் ஆகிற போது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் அப்படியே பிடித்துக் கொள்ளுகிற போது, அப்படியே பற்றி கொள்ளுகிற போது, அதை நீங்கள் நம்புகிற போது தேவன் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவரால் முடியும், இல்லாதது இருக்கிற போல் அழைத்து ஆசீர்வதிக்க என் ஆண்டவரால் முடியும் வாழ்க்கை உயர்த்தி விட. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை நீங்கள் தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று உங்களை தள்ளின ஜனங்கள் மத்தியிலே, உங்களை அற்பமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, உங்களை பரியாசமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, உங்களை ஏழையாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, உங்களை கடனாளிகளை பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, உங்களை வியாதிகளாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, உங்களை ஆகாது என்று பார்த்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை செய்ய போகிறார். அது ஆண்டவர் என்னோடு உங்களோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர் எங்களை உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புகிற போது, அவரை விசுவாசிக்கிற போது, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிற போது இந்த வார்த்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால் தான் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தோல்வி மனப்பான்மையோடு, ஒருவேளை இழப்பின் மனப்பான்மையோடு இன்றைய தோல்விகளை கண்டு பல லட்சங்களை இழந்து பல தோல்விகளை சந்தித்தவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களோடு என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க நினைத்து பார்க்கிறாத, நீங்கள் கண்டிராத மாபெரும் அதிசயங்களை அற்புதங்களை தேவரின் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிரியமான தேவனே, உடன்படிக்கையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் தான் சொன்னார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த பூமி எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயம்
என் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். தேவனை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கை நடக்கும். எனவே இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ இந்த ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் ஜனங்கள் மத்தியிலே என்னை உயர்த்துங்க, என் ஜனங்கள் மத்தியிலே என்னை ஆசீர்வதிங்க, என் ஜனங்கள் மத்தியிலே என்னை மேன்மைப்படுத்துங்க கேளுங்கள். அவர் நிச்சயமாய் செய்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. கலங்காதீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் எங்கள் கரங்களை நெகிழ விட மாட்டார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உயர்த்துவார், நிச்சயமான மேன்மைகளை கொடுப்பார். என் தேவன் எங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மத்தியிலே, எங்களை தள்ளின ஜனங்கள் மத்தியிலே, எங்களை அற்பமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே, எங்களை பரியாசமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே எங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்து கேளுங்கள். நிச்சயமாய் செய்வார். பரலோக தேவனே, இந்த வேலைக்காய் நன்றி உள்ள இதயத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜாதி எடுத்து செய்யப்படாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொன்னீங்க ஐயா. என் ஜனங்கள் மத்தியிலே, என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டுகொள்ளும்படியாக பல அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முட்கள் நிறைந்த உலகத்திலே, வேதனை மிக்க உலகத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பிரித்து எடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் மீண்டும் திரும்ப பெறும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பா, அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் உடைய அற்புதத்தை வெளிப்படுத்துங்க, அதிசயத்தை வெளிப்படுத்துங்க. வறுமைகள் எல்லாம் நீங்கட்டும், குறைவெல்லாம் நீங்கட்டும். தேவகரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. கர்த்தரின் இந்த என் ஜனங்கள் மத்தியிலே, உங்கள் மத்தியிலே பெரிய அற்புதங்களை செய்வார். எதிர்பார்த்து காத்திருங்க. அவர் என்னோடு உங்களோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தரை நம்புங்கள், பிழைப்பீர்கள்.